character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening students. Today we are going to see 12th standard zoology. So students, உங்களுக்கு ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாம் வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம வந்து போர்ஷன்ஸ் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் லெசன் தான் உங்களோட ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாமோட போர்ஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெசனோட ரிவிஷன் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் ஃபார் த ரிவிஷன் ஆஃப் ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாம், ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஆர்கானிசம்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நம்ம பார்த்துருப்போம். என்னென்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஏசெக்ஷுவல் அண்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர் த இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ரீப்ரொடக்ஷன்னா என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் ஃபீச்சர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ ரீப்ரொடக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஏ பயாலஜிக்கல் ப்ராசஸ் நெசசரி ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் யங் ஒன்ஸ். ஸோ வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு 2 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னாக்கா இதை வந்து நீங்கள் எழுதணும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது ஆர்கானிசம்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 2 modes of reproduction. One is the asexual reproduction, another one is the sexual reproduction. So asexual reproduction என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா reproduction takes place without the involvement of gametes. ஸோ எந்த கேமிட்ஸோட இன்வால்மெண்ட்டும் இல்லாமல் நடக்கிறது தான் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ அதே மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வித் த இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேமிட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும், அதுதான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ வாட் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், வாட் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக என்னென்னு சொன்னாக்கா ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் வித்தவுட் த இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட்ஸ். ஸோ இது எந்தெந்த ஆர்கானிசம்ஸில் நடக்குதுன்னு பாருங்கள். புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, அராக்கியா அண்டு இன் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் வித் ரிலேட்டிவ்லி சிம்பிள் ஆர்கனைசேஷன். ரொம்ப சிம்பிள் டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸில் நடக்கிறது தான் வந்து ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கேட்கலாம், யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பேரண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து யங் ஒன்ஸும் இருக்கும். ஸோ தட் இஸ் த யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபிஷன், ஸ்பாருலேஷன், பட்டிங், ஜெமியூல் ஃபார்மேஷன், ஃப்ராக்மெண்டேஷன் அண்டு ரீஜெனரேஷன். ஸோ இது ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷன். ஸோ வாட் இஸ் ஃபிஷன் அப்படின்னு கூட கேட்கலாம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபிஷன் இஸ் நத்திங் பட் த பேரண்ட் பாடி டிவைட் ஆகி 2 ஈக்குவல் யங் இண்டிவிஜுவல்ஸ் கிடைக்கும். தட் இஸ் கால்டு த ஃபிஷன். ஸோ இந்த ஃபிஷனே எகெயின் நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், ஸ்போருலேஷன் அண்டு ஸ்ட்ராபிலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பைனரி ஃபிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனாலே 2 இல்லையா? ஸோ ஒரு ஆர்கானிசம் 2ஆக டிவைட் ஆகும். ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த யங் ஒன்ஸும் இருக்கும். தட் இஸ் கால்டு த பைனரி ஃபிஷன். ஸோ இந்த பைனரி ஃபிஷனில் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கேரியோகைனசிஸ் அண்டு சைட்டோகைனசிஸ். ஸோ பைனரி ஃபிஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ கேரியோகைனசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோட நியூக்ளியர் மெட்டீரியலும் சேர்ந்து டிவைட் ஆகி
யங் ஒன்ஸ்க்கு போகும். தட் இஸ் த கேரியோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனிசமோட சைட்டோபிளாசம் ரெண்டாக டிவைட் ஆகும். ஸோ தட் இஸ் கால்டு த சைட்டோகைனசிஸ். ஸோ இந்த ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டும் எதில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பைனரி ஃபிஷனில் நடக்கும். ஸோ இந்த பைனரி ஃபிஷனே எகெயின் நிறைய டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ். இது வந்து பைனரி ஃபிஷனோட டைப்ஸு. இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன், டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். ஸோ இர்ரெகுலரில் பார்த்திங்கன்னா இது வந்து மெயினாக எதில் நடக்குன்னா அமீபாவில் தான் நடக்கும். ஸோ அமீபா வந்து இர்ரெகுலர் ஷேப்டு அனிமல் இல்லையா? ஸோ அது வந்து ரெண்டாக டிவைட் ஆகும் பாருங்கள். ஃபைனலாக உங்களுக்கு 2 டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் கிடைக்கும். ஸோ சைட்டோகைனசிஸ் அண்டு கேரியோகைனசிஸ் 2 ப்ராசஸ்மே நடக்கும். ஸோ கேரியோகைனசிஸ் நியூக்ளியர் மெட்டீரியல் எல்லாமே டிவைட் ஆகும் பாருங்கள். டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ்க்கு எல்லாமே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதே மாதிரி சைட்டோபிளாசமும் ஈவனாக டிவைட் ஆகி டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ டிரான்ஸ்வர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் நடக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாரமீஷியம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு சைட்டோகைனசிஸ் அண்டு கேரியோகைனசிஸ் ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ 2 டாட்டர் பாரமீஷியா கிடைக்கும். ஸோ இங்கே 4 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் பைனரி ஃபிஷன்: simple irregular binary fission, transverse binary fission, longitudinal binary fission and oblique binary fission. So simple binary fission தான் எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it takes place in amoeba. ஸோ அமீபாவில் எல்லாமே அதோட சைட்டோபிளாசமில் இருக்கிற எல்லா ஆர்கனல்ஸுமே வந்து ரெண்டாக டிவைட் ஆகி 2 டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மைட்டோட்டிக் டிவிஷன் நடக்கும், அதாவது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரமீஷியம். ஸோ இங்கே டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸில் வந்து டிவிஷன் நடக்கும். ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். ஸோ இதுலேயும் வந்து மைட்டோசிஸ் ப்ராசஸ் அண்டு ஏமைட்டோசிஸ் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதில் எல்லாமே மேக்ரோநியூக்ளியஸ், மைக்ரோநியூக்ளியஸ், சைட்டோபிளாஸ்மிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன ஆகுனாக்கா ரெண்டாக டிவைட் ஆகி டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ்க்கு செப்பரேட் ஆகிடும். ஸோ தட் இஸ் த transverse binary fission. Next is the longitudinal binary fission. இந்த longitudinal binary fission எதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயின்லி ஹேப்பன்ஸ் in the flagellated animals. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஜில்லேட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளாஜில்லாவும் சேர்ந்து டிவைட் ஆகும். சேர்ந்து டிவைட் ஆகி 2 ஈக்குவல் அனிமல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து longitudinal division நடக்கும். அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா longitudinal binary fission. ஸோ இந்த லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன் எதில் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டிசெல்லா அண்டு யூக்ளினா. தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் longitudinal binary fission. So next one is the oblique binary fission. So இது எதில் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா it takes place in dinoflagellates. Example seratium. So oblique division நடக்கும். இதுலேயும் உங்களுக்கு அந்த கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ் அண்ட் மைட்டோட்டிக் ப்ராசஸஸ் அந்த ஆர்கானிசமில் நடந்து நம்மளுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் மல்டிபிள் ஃபிஷன். ஸோ உங்களுக்கு இந்த நேம்லேருந்தே தெரியும் மல்டிபிள் ஃபிஷன் மீன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ். இப்போ பைனரி ஃபிஷனில் உங்களுக்கு 2 டாட்டர் இண்டிவிஜுவல் தான் கிடைக்கும். இங்கே மல்டிபிள் ஃபிஷனில் நிறைய டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் கிடைக்கும். அதனால தான் இதை மல்டிபிள் ஃபிஷன் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நியூக்ளியர் டிவிஷன் நடக்கும், அதுக்கப்புறமா சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் நடக்கும், அதுக்கப்புறமேட்டா தான் வந்து அந்த சிங்கிள் பேரண்ட் ஆர்கனிசம் நிறைய ஆர்கனிசம்ஸாக வந்து டிவைட் ஆகி ப்ரொடியூஸ் ஆகும். மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னாலே மைட்டோசிஸ் ப்ராசஸ் தான் இங்கே வந்து நடக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் சொல்கிறாங்க, அதர்வைஸ் கால்டு த ரிப்பீட்டட் ஃபிஷன். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அது வந்து ரிப்பீட்டட் ஃபிஷன் ஆர் ரிப்பீட்டட் டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மல்டிபிள் ஃபிஷன் இன் பிளாஸ்மோடியம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ரைசான் ஸ்டேஜ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக மல்டிப்ளை ஆகி டிவைட் ஆகும். ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் அந்த டாட்டர் நியூக்ளியஸ் தான் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்கனிசமாக மாறுறதுக்கு தேவையான அந்த மெச்சூரிட்டி டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அந்த ஆர்கனிசம்குள்ளேயே நடந்து ஃபைனலாக அதோட வால் ரப்சர் ஆகி நிறைய மீரோசோயிட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ரைசான் ஸ்டேஜ்லேருந்து மீரோசோயிட் ஸ்டேஜில் நம்மளுக்கு நிறைய டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் மல்டிபிள் ஃபிஷன் இன் பிளாஸ்மோடியம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அனதர் டைப் ஆஃப் மல்டிபிள் ஃபிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்சிஸ்ட்மெண்ட். சில ஆர்கானிசம்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆர்கானிசம்க்கு மேலே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அமீபாவில். ஸோ அதில் என்ன நடக்கும், இதுவும் வந்து மல்டிபிள் ஃபிஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ஆர்கானிசம்ஸ் உள்ளே டிவைட் ஆகுது இல்லையா, அது மேலே ஒரு சிஸ்டர் வால் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த சிஸ்டர் வால் ஃபார்ம் ஆகி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வர வரைக்கும் அது அந்த டார்மண்ட் ஸ்டேஜ்லேயே இருக்கும். ஸோ அந்த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோட வால் பிரேக் ஆகி அந்த சிஸ்டர் வால் பிரேக் ஆகி நிறைய டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து அமீபாலே இந்த மல்டிபிள் ஃபிஷன் நடக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டயக்ராம் மல்டிபிள் ஃபிஷன் இன் என்சிஸ்டட் அமீபா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே அமீபாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் இந்த நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் நிறைய டாட்டர் நியூக்ளியஸாக டிவைட் ஆகி நிறையா ஸ்போர்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகும் பாருங்கள். இதை வந்து சூடோபோடியோஸ்போர் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஸ்போர் ஃபார்மேஷன்ஸ் தட் இஸ் கால் த ஸ்போரேஷன் ப்ராசஸ் நடந்து இங்கே வால் பிரேக் ஆகிடும். இங்கே வந்து ஒரு என்சிஸ்ட்மெண்ட் ஒரு சிஸ்டர் வால் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த சிஸ்டர் வால் இங்கே பிரேக் ஆகிடும் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வந்ததுக்கப்புறம். ஸோ இது ரப்சர் ஆச்சு அப்படின்னாக்கா நிறைய யங் அமீபாஸ் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த மல்டிபிள் ஃபிஷன் இன் என்சிஸ்டட் அமீபா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆரலியாவில் ஸ்ட்ரோபிலேஷன் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதில் என்ன ஆகுன்னு பார்த்திங்கனாக்கா இந்த பேரண்ட் பாடி என்ன ஆகுன்னா நிறைய டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன்ஸ் நடக்கும். ஸோ ஒவ்வொரு டிவிஷனும் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு அனிமலாக ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரோபிலேஷன். இங்கே வந்து ஒரு நியூ ஈஃபைரா நியூ ஆர்கானிசம்ஸ் டெவலப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்திங்கனாக்கா பிளாஸ்மோட்டோமி. ஸோ பிளாஸ்மோட்டோமிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிவிஷன் ஆஃப் த மல்டிநியூக்ளியேட்டட் பேரண்ட் இன்ட்டு மெனி மல்டிநியூக்ளியேட்டட் டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஃபிஷனோட ஒரு டைப் தான். இதுலேயும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்டும் வந்து மல்டிநியூக்ளியேட்டடாக இருக்கிறதுனால டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் என்ன ஆகுனா அந்த நியூக்ளியர் டிவிஷன் நடந்து நிறைய டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒப்பாலிமா அண்டு பெலோமிக்ஸா. ஸோ இது வந்து ஒரு ஜியாண்ட் அமீபாவோட ஒரு டைப் தான் ஜியாண்ட் அமீபா. ஸோ அதில் நடக்கிறதுனால இது வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டாங்க, அதாவது ஒப்பாலிமா அண்டு பெலோமிக்ஸாவை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ஸ்போருலேஷன். ஸோ இந்த ஸ்போருலேஷன் இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்போருலேஷன் வந்து என்சிஸ்ட்மெண்ட் அதாவது சிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அதில் வந்து நடக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சிஸ்ட்டு ஃபார்மேஷன் எதுவுமே இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன ஆகுனாக்கா அந்த ஆர்கனிசம்குள்ளே இருக்கிற நிறைய ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் குரோமாட்டின் பிளாக்ஸ். அந்த குரோமாட்டின் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்மாலாக டிவைட் ஆகிடும். டிவைட் ஆகிட்டு அதை சுற்றி என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த நியூக்ளியர் மெம்பரேன் எல்லாமே என்ன ஆகுனா ஒரு ஸ்போர் கேஸ் தான் ஃபார்ம் ஆகுமே தவிர சிஸ்ட் ஃபார்மேஷன் இங்கே வந்து நடக்காது. ஸோ இங்கேயும் வந்து கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக வந்ததுக்கு அப்புறமேட்டா என்ன ஆகுனா அந்த ஸ்போர்ஸ் எல்லாமே அந்த ஆர்கனிசம் பேரண்ட் பாடியிலேருந்து டிவைட் ஆகி நிறைய யங் அமீபாஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைப் இஸ் த பட்டிங். ஸோ பட்டிங்க்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பாஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னாக்கா ஒரு மொட்டு ஃபார்ம் ஆகுது இல்லையா, இப்போ பிளான்ஸ்லலாம் பார்த்திங்கனாக்கா நிறைய பட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இங்கே ஸ்பாஞ்சஸில் ஆர்கனிசம்ஸ்லேயும் வந்து பட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு டைப் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தட் இஸ் த பட்டிங். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்போருலேஷன் இன் அமீபா. ஸோ அமீபாவில் பார்த்திங்கனாக்கா இங்கே நியூக்ளியர் மெட்டீரியல் இந்த குரோமாட்டின் பார்ட்டிகல்ஸ் வந்து நிறைய டிவைட் ஆகிடும். ஸோ டிவைட் ஆகி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நியூக்ளியர் மெட்டீரியல்ஸை சுற்றி ஒரு ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்கும் இல்லையா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்போர்ஸும் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர் கேஸ் வந்து ஃபைனலாக டிசன்டெக்ரேட் ஆகி உள்ளே இருக்க அமீபாஸ் வந்து லிபரேட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்போருலேஷன் இன் அமீபா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டிங் சொன்னோம் இல்லையா. ஸோ பட் ஃபார்மேஷன். ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா ஸ்பாஞ்சஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க லியூகோசெலினியா. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா ஸ்மால் பட் ஃபார்மேஷன் நடக்குது பாருங்கள். ஸ்மால் இந்த பட்ஸ் வந்து நல்லா வளர்ந்து ஃபைனலாக என்ன ஆகுனா பேரண்ட் பாடியிலேருந்து டிவைட் ஆகி ஒரு நியூ டாட்டர் இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் பட்டிங். ஸோ இது வந்து பட்டிங் இன் ஸ்பாஞ்சஸ். இது பார்த்திங்கனாக்கா பட்டிங் இன் ஹைட்ரா. ஸோ ஹைட்ராலையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா பேரண்ட் பாடியிலேருந்து
ஒரு ஸ்மால் எலிவேஷன் வரும். ஸோ அது வந்து ஒரு நியூ ஆர்கானிசமாக டெவலப் ஆகி மெச்சூர் ஆகி ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா யங் ஹைட்ராவாக ஃபார்ம் ஆகிடும். பேரண்ட் பாடியிலேருந்து டிட்டாச் ஆகி யங் ஹைட்ராவாக டெவலப் ஆகிடும். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த பட்டிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டைப் கொடுத்துருக்காங்க, எக்ஸோஜீனஸ் பட்டிங். ஸோ எக்ஸோஜீனஸ் பட்டிங் அண்டு எண்டோஜீனஸ் பட்டிங் இருக்குது. எக்ஸோஜீனஸ் பட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பேரண்ட் பாடியிலேருந்து அவுட்டர் வெளிப்புறமாக நடக்கிறது தான் வந்து எக்ஸோஜீனஸ் பட்டிங். ஸோ இந்த பட்ஸ் எங்கே டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியோட அவுட்டர் சர்ஃபேஸில். இந்த 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ எலிவேஷன் ஆன் த பாடி சர்ஃபேஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸோஜீனஸ் பட்டிங். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வாட் இஸ் எக்ஸோஜீனஸ் பட்டிங் அண்டு வாட் இஸ் எண்டோஜீனஸ் பட்டிங் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எண்டோஜீனஸ் பட்டிங். ஸோ இந்த எண்டோஜீனஸ் பட்டிங்க்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்டிலியூக்காவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட் ஃபார்மேஷன் நடக்குது இல்லையா, எக்ஸோஜீனஸ் பட்டிங் அந்த சில சமயம் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது என்ன ஆகுனாக்கா அந்த ஆர்கனிசம்ஸ் ஃபுல்லாகவே வந்து டெஸ்ட்ராய் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைம்ஸில் என்ன நடக்கும், சில ஆர்கனிசம்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஹேப்பனிங்ஸ் நடக்கும், தட் இஸ் கால்டு த எண்டோஜினஸ் பட்டிங். ஸோ இது எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரைன் ஸ்பாஞ்சஸ், ஃப்ரெஷ் வாட்டர் என்விரான்மெண்ட்டில் மெரைன் ஸ்பாஞ்சஸ். ஸோ இந்த ஸ்பாஞ்சஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், தட் இஸ் கால்டு த ஜெமியூல்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் 5 மார்க். ஜெமியூல் ஃபார்மேஷன் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ஜெமியூல்ஸ் டயக்ராம் மட்டுமே வந்து உங்களுக்கு தனியாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜெமியூல் ஃபார்மேஷன் வந்து ஸ்பாஞ்சஸில் நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அவுட்டர் ஹார்ட் கவரிங் வந்து அந்த ஆர்கனிசம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனிசம் அந்த என்விரான்மெண்டல் அன்ஃபேவரபிள் கண்டிஷனுக்கு அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் வர வரைக்குமே அது வந்து சர்வை பண்ணியிருக்கணும் இல்லையா, அது வரைக்கும் தேவையான ஃபுட்டை வந்து அதுக்குள்ளேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபுட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியோசைட்ஸு. ஸோ அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்போர் அவுட்டர் மெம்பரேன் எல்லாமே வந்து லிபரேட் ஆகி உள்ளே இருக்கிற யங் ஆர்கனிசம்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அது வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் த ஜெமியூல் ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்பாஞ்சஸ். So next type of asexual reproduction is fragmentation. So fragmentation is nothing but the organism வந்து நிறைய பீசஸாக டிவைட் ஆகிடும். பீசஸாக கட் பண்ணி போட்டாலும் ஒவ்வொரு பீசஸுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு நியூ இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகும். ஸோ தட் இஸ் கால்டு த fragmentation. ஸோ இங்கே அனதர் டைப் ஆஃப் asexual reproduction கொடுத்துருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா டேப்போம் ஆர் டீனியாசோலியம், தட் இஸ் கால்டு த அப்போலைசிஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டேப்போமில் என்ன நடக்கும்னா அதோட பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய டிவிஷன்ஸ், நிறைய செக்மெண்ட்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொன்றையும் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோக்ளாட்டிட்ஸ். இந்த ஒவ்வொரு பார்ட்டுமே கால்டு தான் ப்ரோக்ளாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ப்ரோக்ளாட்டிட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய நியூ ஆர்கனிசம்ஸ் வந்து டெவலப் ஆகிட்ருக்கும். ஸோ ஃபுல்லாக டெவலப் ஆனவுடனே ஒரு ப்ரோக்ளாட்டிட்ஸ் நல்லா மெச்சூர் ஆனவுடனே கிராவிட் ஆனவுடனே என்ன ஆகுனாக்கா பாடியிலேருந்து செப்பரேட் ஆகி வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து அப்போலைசிஸ். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபார் 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரீஜெனரேஷன். ஸோ இந்த ரீஜெனரேஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா இட் இஸ் த ரீக்ரோத் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஸோ ஒரு ஆர்கனிசம் எங்கேயாவது இன்ஜூர்ட் ஆகிடுச்சு, கட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அந்த பார்ட் மட்டுமே வந்து திரும்ப வளர ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் கால்டு த ரீஜெனரேஷன். ஸோ இந்த ரீஜெனரேஷன் பார்த்திங்கனாக்கா 2 டைப் இருக்குது. ஒன் இஸ் கால்டு த மார்ஃபலாக்சிஸ், அனதர் ஒன் இஸ் த எபிமார்ஃபாசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு மார்ஃபலாக்சிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த பாடி the body grows from a small fragment. ஸோ அந்த ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட்லேருந்து ஹோல் பாடியே டெவலப் ஆகும். ஸோ தட் இஸ் கால்டு த மார்ஃபலாக்சிஸ். மார்ஃபோனா மார்ஃபாலஜி. ஸோ அந்த ஃபுல் மார்ஃபாலஜியே வந்து அந்த பர்டிகுலர் போர்ஷன்லேருந்து டெவலப் ஆகிறதுனால தட் இஸ் கால்டு த மார்ஃபலாக்சிஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹைட்ரா அண்டு பிளனேரியா. ஸோ இந்த 2 ஆர்கனிசமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீசஸாக நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் ஒரு நியூ ஆர்கனிசமாக வந்து டெவலப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா எபிமார்ஃபாசிஸ். ஸோ இந்த எபிமார்ஃபாசிஸ் வந்து 2 டைப். ஒன் இஸ் த ரெப்பரேட்டிவ் அண்ட் அனதர் ஒன் இஸ் த ரெஸ்டோரேட்டிவ் டைப். ஸோ இங்கே ரீஜெனரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ இந்த பாடி பார்ட்டை வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ கட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, ஸோ இங்கே கட் பண்ணுறாங்க பாருங்கள், கட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஒன்றுமே ஒவ்வொரு ஹைட்ராவாக வந்து உங்களுக்கு டெவலப் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாங்கிடியூடினல் இன்சிஷன் சென்டராக லாங்கிடியூடினலாக கட் பண்ணாங்க அப்படின்னாக்கா 2 இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ரீஜெனரேஷன் இன் ஹைட்ரா. இது வந்து ரெப்பரேட்டிவ் டைப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபுல் ஆர்கானிசமை டிவைட் பண்ணாலும் அது வந்து ஒரு நியூ இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகும். இல்லை பாடியோட ஏதாவது ஒரு ஆர்கனை வந்து நீங்கள் இன்ஜூர் பண்ணீங்க, கட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுவும் வந்து ஒரு நியூ ஆர்கானிசமாக டெவலப் ஆகும். ஸ்டார் ஃபிஷ் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ரெப்பரேட்டிவ் ரீஜெனரேஷன் இன் ஸ்டார் ஃபிஷ். So that's all about the asexual reproduction. So next பார்த்தீங்கன்னாக்கா sexual reproduction. So sexual reproductionனா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா involvement of gametes. So gametes வந்து இங்கே உங்களுக்கு reproduction processல involve ஆகும். That is the male gamete and the female gamete. So that is called the sexual reproduction. So இந்த sexual reproduction நிறைய டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. One is called the syngamy type of sexual reproduction. What is syngamy or what is fertilization அப்படின்னு கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த syngamy டைப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஹாப்ளாய்ட் கேமிட்ஸ் இன்வால்வ் ஆகும். அதாவது 1N அண்டு 1N. ஸோ அது வந்து 2N வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 2 டைப்ஸ் இருக்குது. அகெயின் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்டு இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபியூஷன் ஜாயினிங் ப்ராசஸ் எங்கே நடக்குன்னா அவுட் சைட் த பாடி ஆஃப் த அனிமல். ஸோ தட் இஸ் கால்டு த எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். இது மோஸ்ட்லி எதில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா அனிமல்ஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்பாஞ்சஸ், ஃபிஷ்ஷஸ் அண்டு ஆம்ஃபிபியன்ஸ். அதே மாதிரி மோஸ்ட்லி எக்லேயிங் மேமல்ஸ், எக்லேயிங் அனிமல்ஸ்லேயும் வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான் நடக்கும். ஸோ இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் பார்த்திங்கனாக்கா இட் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் த ஆர்கானிசம். அந்த ஆர்கானிசம்குள்ளே நடக்கிறதுனால இது வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெப்டைல், சேவ்ஸ் அண்டு மேமல்ஸ். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட ஒரு டைப் தான் வந்து சின்காமி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த சின்காமியே வந்து நிறைய டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்டோகாமி. ஸோ இந்த ஆட்டோகாமி இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்கலாம், 1 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லை ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் சின்காமி அப்படின்னு 5 மார்க்ஸ்லேயும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆட்டோ மீன்ஸ் செல்ஃப். ஸோ இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை த சேம் செல். ஆட்டோனா செல்ஃப்னு சொன்னோம் இல்லையா, அந்த சேம் ஆர்கானிசமே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் கால்டு த ஆட்டோகாமி. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்டினோஸ்பீரியம் அண்டு பாரமீசியம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த எக்ஸோகாமி. எக்ஸோ மீன்ஸ் அவுட்டர் பார்ட். ஸோ டிஃப்ரெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கேமெட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுன்னா தனித்தனியாக ப்ரொடியூஸ் ஆகும். மேல் தனியாக ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேல் கேமெட்ஸ் தனியாக ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் கால்டு த எக்ஸோகாமி. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா பைபேரண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன்ட் பை பைபேரண்டல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னும் கேட்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன், டயோசியஸ் அண்டு ஆர் யூனிசெக்சுவல் அனிமல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஹோலோகாமி. ஸோ இந்த ஹோலோகாமியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கேமிட் ஃபார்மேஷன் அந்த ஹோல் அனிமலே வந்து கேமிட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் கால்டு த ஹோலோகாமி. ஸோ அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது, அந்த அனிமல் இட் செல்ஃபே வந்து கேமிட்டாக ஆக்ட் பண்ணுறதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா ஹோலோ மீன்ஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் கால்டு த ஹோலோகாமி. எக்ஸாம்பிள் ட்ரைகோனிம்பா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பீடோகாமி. பீடோ மீன்ஸ் யங் ஒன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த யங் ஒன்ஸ் வந்து கேமிட்டாக ஆக்ட் பண்ணும். யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அந்த யங் ஒன்ஸை கேமிட்டாக ஆக்ட் பண்ணி இன்னொரு டைப் ஆஃப் யங் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் கால்டு த பீடோகாமி டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மீரோகாமி. ஸோ இந்த மீரோகாமினா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு ஆர்கானிசமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்து ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் கால்டு த மீரோகாமி டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஐசோகாமி. ஐசோ மீன்ஸ் சேம் ஆர் சிமிலர் ஆர் ஐடென்டிக்கல். ஒரு அந்த கேமிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமிலராக இருக்கும், எந்த வேரியேஷனும் இருக்காது அந்த அனிமல்ஸ்குள்ளே. ஸோ அந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஐசோகாமி டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த அனிசோகாமி.
அனிசோகேமி மீன்ஸ் டிஃபரண்ட். ஸோ டிஃபரெண்ட்டாக இருக்கும் அந்த கேமிட்ஸ் எல்லாமே. ஸோ அந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் பார்த்திங்கனாக்கா அனிசோகேமி டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ இது எதில் நடக்கும்னா ஹையர் இன்வெர்டபிரேட்ஸ் அண்டு வெர்டபிரேட்ஸ் எல்லா வெர்டபிரேட்ஸ்லேயும் இந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் வந்து நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கான்ஜுகேஷன். ஸோ இந்த கான்ஜுகேஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் என்ன நடக்கும், மெயின் திங் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த நியூக்ளியர் மெட்டீரியல். ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் லைன் ஆஃப் கான்ஜுகேஷன். ஸோ இதில் என்ன ப்ராசஸ் நடக்கும்னா ஒரு அனிமலுக்கும் இன்னொரு அனிமலுக்கும் அந்த நியூக்ளியர் மெட்டீரியல் மட்டுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸே இதான் நடக்கும். அந்த டிஎன்ஏ மெட்டீரியல் வந்து ஒரு ஆர்கனிசம்லேருந்து இன்னொரு ஆர்கனிசம்க்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து எந்தெந்த அனிமல்ஸில் நடக்கும்னு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பாரமீசியம், வார்டிசெல்லா அண்டு பாக்டீரியா. ஸோ மோஸ்ட்லி இட் டேக்ஸ் பிளேஸ் இன் ப்ரோகேரியோட்டிக் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ தட் இஸ் கால்டு த கான்ஜுகேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். ஸோ ஒரு ஆர்கனிசமோட லைஃப் சைக்கிளில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேஸஸ், நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டேஜஸ் பார்த்திங்கன்னா ஜுவனைல் ஃபேஸ், ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அண்டு சன்னசன் ஃபேஸ். ஸோ ஜுவனைல் ஃபேஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் த பீரியட் ஆஃப் க்ரோத் பிட்வீன் பர்த் ஆஃப் த இண்டிவிஜுவல் அப் டு ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி. ஸோ ஒரு ஆர்கனிசம் பர்த் ஆனதுலேருந்து அது ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் இருக்கிற ஸ்டேஜ் தான் பார்த்திங்கன்னா ஜுவனைல் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆர் மெச்சூரிட்டி ஃபேஸ். இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் இருக்கிற அந்த ஃபேஸை தான் வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆர் மெச்சூரிட்டி ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரீடிங்கை பேஸ் பண்ணி இந்த அனிமல்ஸை டிவைட் பண்ணுறாங்க. சீசனல் ப்ரீடர்ஸ் அண்டு கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ்னு. சீசனல் ப்ரீடர்ஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனிசம்ஸ் அந்த பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் வந்து ப்ரீட் பண்ணும், அதாவது ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ அந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸ் எல்லாமே வந்து சீசனல் ப்ரீடர்ஸ். ஸோ கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் மீன்ஸ் ஃபுல்லாக ஆன்வலாகவே வந்து அது வந்து ப்ரீடிங் ப்ராசஸ் நடக்கும். தோஸ் அனிமல்ஸ் ஆர் கால்டு த கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் கால்டு த செனசன் ஃபேஸ் சொன்னோம் இல்லையா. இது பார்த்திங்கன்னா அந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸில் ஸ்டார்ட் பண்ணி அதோட லைஃப் எண்டு வரைக்கும் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா செனசன் ஃபேஸ். இந்த ஃபேஸில் எந்த டைப் ஆஃப் அந்த டெவலப்மெண்ட் எந்த ப்ராசஸுமே வந்து அது ஸ்ட்ரக்சரில் நடக்காது. ஸோ தட் இஸ் கால்டு த செனசன் ஃபேஸ். Next type of reproduction is parthenogenesis. So this is very important question for 5 marks. ஸோ பார்த்தினோஜெனிசிஸ்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது ஏசெக்ஷுவல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அண்டு செக்ஷுவல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இல்லையா. அதிலலாம் வந்து கேமிட்ஸ் இன்வால்வ் ஆகும், கேமிட்ஸ் இன்வால்வ் ஆகாமல் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தினோஜெனிசிஸில் என்னென்னு பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் அன் எக் இன்டு ஏ கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டே நடக்காமல் இங்கே யங் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் கால்டு த பார்த்தினோஜெனிசிஸ். ஸோ இந்த பார்த்தினோஜெனிசிஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் அண்டு ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ். ஸோ நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்கனிசமோட லைஃப் சைக்கிளில் நேச்சுராகவே இந்த பார்த்தினோஜெனிசிஸ் அதாவது ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் யங் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு த நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ். ஸோ இந்த நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் செகண்ட் டிவைட் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட் அண்டு இன்கம்ப்ளீட். ஸோ கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த யங் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஃபுல்லாகவே ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் கால்டு த கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பைபேரண்டல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இங்கே வந்து நடக்கும். ஸோ தட் இஸ் கால்டு த கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். அதேமாதிரி இதில் வந்து ஃபீமேல்ஸ் மட்டுமே இன்வால்வ் ஆகும். ஸோ இப்போ இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஹனிபீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஹனிபீஸில் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அதாவது குயின் பீஸ் ஒன்று இருக்கும், ட்ரோன் இருக்கும், ஒர்க்கர்ஸ் இருக்கும். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டைப் ஆஃப் எக்லேருந்து தான் டெவலப் ஆகும். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசேஷன் நடந்து டெவலப் ஆகும், அனதர் ஒன் பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரியான டைப் ஆஃப் யங் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹனிபீஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பீடோஜெனட்டிக் பார்த்தினோஜெனிசிஸ். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா பீடோ அப்படின்னாலே யங் ஒன்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த யங் ஒன்ஸே வந்து பார்த்தினோஜெனிசிஸ் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி ஒரு நியூ டைப் ஆஃப் ஆர்கனிசமாக டெவலப் ஆகிறதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா பீடோஜெனட்டிக் பார்த்தினோஜெனிசிஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்போரோசிஸ்ட் அண்டு ரேடியல் லார்வா ஆஃப் லிவர் ஃப்ளூக்.
ஸோ லிவர் ஃப்ளூக் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கால் ஃப்ளை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தது நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ். ஆர்டிஃபிஷியல் டைப் ஆஃப் பார்த்தினோஜெனிசிஸில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்கானிசம் எடுத்து அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக இன்டியூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்காக. ஸோ அந்த மாதிரியான டைப் ஆஃப் பார்த்தினோஜெனிசிஸ் தான் ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ஸ்டிமுலை எதில் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அனலிட்ஸ் அண்டு சீ அர்ச்சின் எக்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியல் டைப் ஆஃப் பார்த்தினோஜெனிசிஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ் எல்லாமே இது வரைக்கும் பார்த்தது டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இல்லையா. நெக்ஸ்ட்டு அனிமல்ஸே வந்து பேஸ்ட் ஆன் ரீப்ரொடக்ஷனை வச்சு 3 குரூப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் த ஓவிபேரஸ், விவிபேரஸ் அண்டு ஓவோவிவிபேரஸ் அனிமல்ஸ். ஸோ இது எதை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா, பேஸ்ட் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த எம்ப்ரியோ, அதாவது அந்த எம்ப்ரியோஸ் எங்கே டெவலப் ஆகுது அதை பேஸ் பண்ணி 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவிபேரஸ் அனிமல்ஸ். ஸோ இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹென் அண்டு எக் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓவிபேரஸ் மீன்ஸ் எக் ப்ரொடக்ஷன், ஹென் வித் எக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் எங்கன்னாக்கா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், ஆர்கானிசமோட எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் எக் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தட் இஸ் கால்டு த ஓவிபேரஸ் அனிமல்ஸ். இது பார்த்திங்கன்னா விவிபேரஸ் அனிமல்ஸ், கவ் வித் காஃப். இதில் வந்து எங்கே நடக்கும் ஃபர்டிலைசேஷன், அந்த க்ரோத் ஆஃப் த யங் ஒன்ஸ் எங்கே நடக்குன்னா வித்தின் த பாடி ஆஃப் த அனிமல், இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் த விவிபேரஸ் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஓவோவிவிபேரஸ், ஷார்க் அண்டு 3 month எம்ப்ரியோ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னென்னா 2 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும். ஓவிபேரஸ் டைப்பும் இருக்கும், விவிபேரஸ் டைப்பும் இருக்கும். அதாவது அது வந்து எக் லே பண்ணும், ஆனால் அந்த எம்ப்ரியோ வளர்கிற வரைக்குமே அது வந்து பாடிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டா அது வந்து என்ன ஆகுனா ஹேட்ச் ஆகி வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த யோக் லேடன் வந்து அந்த யங் ஒன்ஸோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் எ டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தட் இஸ் கால்டு த ஓவோவிவிபேரஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, விவிபேரஸ் அண்டு ஓவோவிவிபேரஸ். ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் த 5 marks அண்டு 3 marks. So students, that's all about the revision of the first lesson for pre-quarterly examination. So read well for the exam and do well the exam. Thank you. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education is okay. Knowledge forever, love forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education is okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.